ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். முருங்கை இலையிலேருந்து எப்படி பொடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த முருங்கை இலையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கீரையில் இருக்கிறத விட 25 டைம் அதிகமான அயன் கண்டென்ட் இந்த முருங்கை இலையில் இருக்குது. ஆரஞ்சில் இருக்கிறத விட 7 டைம் அதிகமான விட்டமின் சி இந்த முருங்கை இலையில் இருக்குங்க. அதே மாதிரி வாழைப்பழத்தில் இருக்கிறத விட 15 டைம் அதிகமான பொட்டாசியம் இந்த முருங்கை இலையில் இருக்குங்க. அதே மாதிரி எக்கில் இருக்கிற புரோட்டீனை விட 4 டைம் அதிகமான புரோட்டீன் இந்த முருங்கை இலையில் இருக்குங்க. கேரட்டில் இருக்க விட்டமின் ஏ 10 டைம்ஸ் அதிகமாக இந்த முருங்கை இலையில் இருக்குங்க. பாலில் இருக்கிறத விட 17 டைம் அதிகமான கால்சியம் இந்த முருங்கை இலையில் இருக்குங்க. இதை எப்படி சாப்பிடலான்னு சொல்லி பார்க்கலாம். சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த முருங்கை இலை பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி இதை ஜூஸாக எடுத்து சாப்பிட்லாம், இல்லை சூப்பாக பண்ணி குடிக்கலாம் இந்த பொடியை வச்சு. இல்லை ஸ்மூத்தி நீங்கள் பண்ணுறப்போ இதில் ஒரு ஸ்பூன் அந்த முருங்கை பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த பொடி எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நான் தோட்டத்திலேருந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வடிய விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் விரித்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அந்த ஈரப்பதம் கொஞ்சமாக குறைஞ்சதுக்கு அப்புறமா இதை நல்லா உருவி ஒரு காட்டன் கிளாத் விரித்து அதில் உருவி போட்டுடலாம். இதில் சின்ன சின்ன காம்பு அதெல்லாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இதில் உருவுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இலை இருக்கும், ஓட்டையாக இலை இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் ஒரே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வெயிலில் காய வைக்கக்கூடாது. இது நிழலில் மட்டும்தான் காயணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா இதனுடைய விட்டமின்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும், இதனுடைய சத்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி இது நல்லா காய வச்சுருங்க. ஒரு 3-4 நாள் வரையும் இது நல்லா காயணும். நீங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும். இப்போ எனக்கு இது காயறதுக்கு 4 நாள் ஆச்சு. ஒரு சில இடத்துல 7 நாள் ஆகலாம், ஒரு சில இடத்துல 3 நாள்லேயே இது நல்லா காஞ்சிடலாம். இது எப்படி நம்ம காஞ்சிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா, நல்ல சவுண்டு வரும். நீங்கள் அந்த இலையை தொட்டுட்டு நல்ல இது கையில் எடுத்தீங்கனாலே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டை வச்சுட்டே இதை கண்டுபிடிச்சிடலாம் இது நல்லா காஞ்சிருச்சுன்னு. இதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஈஸிங்க இந்த பொடி பண்ணுறது. நம்ம நிழலில் காய வைக்கணும், அவ்வளோதான். வெயிலில் காய வைக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வைக்கணும். ஓட்டை இருக்க இலையும் பழுத்த இலைன்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கலரில் இலை இருக்கும், அதையும் நீங்கள் போடக்கூடாது. அவ்வளோதான். இது சூப்பராக இப்போ காஞ்சிருச்சு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பொடி, எவ்வளோ க்ரீன் கலரு. நீங்கள் கடையில் வாங்குகிற முருங்கை பொடி இந்த கலர் இருக்காதுங்க. நம்ம வீட்டில் பண்ணால் தான் இந்த அளவுக்கு நல்ல அந்த விட்டமின்ஸோடு நம்மளுக்கு அப்படியே முழு சத்தும் கிடைக்கும். எப்படி க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கணும் முருங்கை பொடி, இவ்வளோ க்ரீனாக இருக்கணும். நீங்கள் மல்லி சாதம் சமைக்கிறப்ப கூட இந்த பொடி ஒரு ஸ்பூன் உள்ளே போட்டுக்கலாம், தெரியாது, டேஸ்ட்டு மாறாது. இது மாதிரி மீதி இருக்கிற எல்லா முருங்கை இலைகளையும் அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக அரைச்சி முடிச்சிட்டோம். பொடி தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இதில் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் கீரை சாதம் மல்லி சாதம் செய்கிறப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.